ஜீவாப்பம் நிகழ்ச்சியிலே உங்களை பார்க்கறது மிகுந்த சந்தோஷம். நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிச்சயமாய் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்நாளின் தியானத்துக்கென்று பிலமன் என்றதான அந்த நிருபத்திலிருந்து ஒரு 2 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 15, 16 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனவனுக்காகவும் எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்கும் எவ்வளவு பயமுள்ளவனாயும் இருக்க வேண்டும். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த நிருபத்திலே பவுல் எழுதுகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 நபர்கள் இருக்கிறார்கள். ஓனேசி என்றதான ஒருவர், இன்னொருவர் பிலமன் என்றதான ஒருவர். பிலமன் பெரிய ஒரு பணக்காரன். அவருடைய வீட்டிலே நிறைய வேலையாட்களும் இருக்கிறார்கள். காசு கொடுத்து வாங்கின அடிமைகளும் இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஒருவரை காசு கொடுத்து வாங்கினால் அவர்கள் வாழ்நாள் முழுவதுமோ அல்லது இவ்வளோ ஆண்டுகள் அவர்களுடைய வீட்டிலே அடிமையாய் வேலை செய்ய வேண்டும். அப்படிப்பட்டதான ஒருவரில் தான் ஓனேசி என்றதான நபராயிருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? பிலமனுடைய வீட்டிலிருந்து ஓடி போகிறார். அங்கேருந்து ஓடி போயிட்டு பவுலுக்கிட்ட போயிட்டு அங்கே இருக்கும் பொழுது அங்கே பவுலின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்து கொள்ளுகிறார். இயேசுதான் அவர் இரட்சகர் என்று அறிந்து கொண்டு ஒரு கிறிஸ்தவனாய் வாழ ஆரம்பித்த பிற்பாடு அங்கே பவுல் சொல்லுகிறார், நீ இப்பொழுது தேவ பிள்ளையா இருக்கிறதுனாலே நீ மறுபடியுமாய் பிலமனிடத்தில் நீ போய் வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் ஒருவர் கீழே வேலை செய்யும் பொழுது ஒரு மனுஷனுக்கு நாம் வேலை செய்கிறவர்களாக இராதபடிக்கு தேவனுக்கு வேலை செய்கிறது போல இருக்க வேண்டும் என்று நாம் பவுல் வேறு இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ஒரு ஆலோசனைத்தான் ஓனேசி கூட கொடுத்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அப்படியாக சொல்லிவிட்டு மறுபடியுமாக பிலோமினுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். எழுதி இதை எடுத்துக்கொண்டு போய் பிலோமினிடத்தில் கொடு, அவர் உன்னை நன்றாக பார்த்து கொள்வார் என்று சொல்லி பிலோமினுக்கும் இந்த நிருபத்தை எழுதி அவர் அனுப்புகிறார். அதில் தான் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, இனி நமக்கு அடிமை அல்ல, எல்லாரும் சகோதரர்களாய் இருக்கிறார்கள் என்றதான அந்த உறவை அங்கே பவுல் எழுதி அனுப்புகிறார். ஆம் தேவ பிள்ளைகளை, இன்று நாம் நிறைய நேரத்தில் முதலாளி என்றதான ஸ்தானத்தில் அல்லது நாம் வேலை கொடுக்கிறதான ஸ்தானத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சிறிதான ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர்கள் நமக்கு வேலை செய்கிறார்கள், ஆனால் அவர்களை அடிமைகளைப் போல நாம் அவர்களை செயல்படுத்தக்கூடாது. ஒரு சகோதரர்களைப் போல சகோதரிகளைப் போல நாம் அவர்களை பார்த்து நாம் வேலைகளை கொடுக்க வேண்டும். வேலை செய்வதற்கு அவர்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் வேலையாட்கள் கூட நீங்கள் உங்களுடைய வேலை கொடுத்தவர்களிடத்தில் நீங்கள் வேலை செய்யும் பொழுது தேவனுக்கு செய்கிறது போல உண்மையான வேலைகளை அவர்கள் செய்வீர்கள் என்றால் அந்த இடத்துல தேவ அன்பும் சகோதரர்களுடைய இணைப்பும் அங்கே பார்க்கிறோம். அதனாலே இந்த ஒரு சிறிய கதை இந்த பிலமனில் இருக்கிறது. ஆனால் கருத்து என்ன என்று சொன்னால், ஓடி போய் கொண்டிருந்ததான அந்த அடிமை மறுபடியுமாய் வந்து சேரும் பொழுது அவன் அடிமையாக வரவில்லை, அவன் ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் பிலமனிடத்திலே. அதே போல தான் நாமும் கூட இந்த உலகத்திலே தேவ பிள்ளைகளாக யாரும் இங்கே தேவனுக்கு முன்பாக நாம் அடிமைகளாய் ஒருவருக்கு ஒரு அடிமைகளாய் வாழக்கூடாது. நாம் சகோதரர்களாய் வாழ வேண்டும் என்று இதிலிருந்து நாம் ஒரு நல்ல கருத்தை தெரிந்து கொள்கிறோம். அதை நீங்களும் நானும் எப்பொழுதும் நாம் சிறியவர்களை பார்த்து அல்லது வேலை கொடுத்தவர்களை அடிமைகளாய் நாம் ட்ரீட் செய்யாதபடிக்கு நாம் எல்லாவற்றிலும் நாம் ஒருமித்து சகோதரர்களுடைய அன்பிலே வாழ வேண்டும் என்று பவுல் சொன்னது போல நாம் அப்படி வாழும் பொழுது தேவ நீதியை நிறைவேற்றுகிறவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதை நாம் வெளிப்படுத்த முடியும். அதனாலே நாம் தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து தேவ மகிமை நாம் இருக்கிற இடங்களிலே கொண்டு வரலாம். ஜெபிப்போம். தேவ அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, நாங்கள் ஒரு காலத்திலே பாவத்தின் அடிமைகளாய் இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களை ஆண்டவரே பிதாவும்
பிள்ளையும் என்றதான அந்த உறவுக்குள்ளாக எங்களை கொண்டு வரும்படிக்காய் நீ செய்தே. அதனாலே நாங்கள் அந்த இடத்துல ஒரு உறவை பார்க்கிறோம். அந்த அன்பு தான் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து பாவத்தின் அடிமையிலும் மரணத்தினுடைய சாபத்தில் இருந்த எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை இனி அப்பா பாவிகள் என்று எண்ணாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிக்கொண்டீர். அதே போலத்தான் நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அப்போ அந்த காலத்திலே அடிமைகளை வாங்கி அப்பா அவர்களை அடிமைத்தனத்தில் வைத்து வேலை செய்கிறதான ஒரு காரியங்களும் இருந்தது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவரே, நீங்கள் இனி அடிமைகளாய் யாரையும் அவர்களை நீங்கள் ட்ரீட் செய்யக்கூடாது. அவர்களை நீங்கள் சகோதரர்களாக தேவ அன்பினாலே இருந்து அவர்கள் அடிமைகளாக இருந்தாலும் அந்த அடிமையினுடைய அந்த தாளை அகற்றி அதை கேன்சல் செய்து அவர்கள் சகோதரி அன்பிலே நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அங்கே சொல்லி கொடுத்தது போல அங்கே பிலமன் கேட்டு நடந்தார். அதனாலே அப்பா உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டது. அதே போல நாங்களும் கூட இந்த நாட்களிலே அப்பா அப்படிப்பட்டதான ஒரு நல்ல வாழ்க்கை சகோதர அன்பின் வாயிலே நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் ஒருவருவருக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். தெய்வ அன்பும் சகோதர அன்பிலே நான் வாழும் பொழுது அங்கே நிறைவான ஆசீர்வாதம் இருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.